ஒரு பிள்ளைகள் இன்னைக்கு ஹெவி ரெயின்ன்றதால கொஞ்சம் அந்த கனெக்ஷன் கட்டாய் வருது. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் 8 கேள்வியில பார்ப்போம். நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு அந்த கவரேஜ் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஹெட் ஆகல. அவனுக்கு ரெக்கார்டிங் அனுப்பி வைப்போம். ரைட். முதலாவது கேள்வி பாருங்க. மேலி பெருக வேணும் தம்பிரானே. இது எதுல வருதுன்னு சொல்லுங்க பிள்ளைகள். இந்த மேலி என்ற சொல், மேலி பெருக வேணும் தம்பிரானே, இந்த மேலி என்ற சொல் எதுல வருதுன்னு சொல்லுங்க. நாட்டார் பாடல். நாட்டார் பாடல். நாட்டார் பாடல். நாட்டார் பாடல் எந்த பாடல் அது? ஏற்பாடல். ஏற்பாடல் என்ன? இங்க மேலி பெருக வேண்டும் தம்பிரா, இங்க மேலி என்பது என்ன சொல்லுவோம்? மேலி என்றால் என்ன? செல்வம். செல்வம். மேலி என்றால் இன்னொரு பொருளும் இருக்குது, என்ன? சரியா, மேலி என்றால் இன்னொரு பொருளும் இருக்குது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க அதையும். மேலி என்றா உழவை, அதாவது கலப்பையையும் குறிக்கும். ஆனா இங்க கலப்பை இல்ல, இந்த செல்வத்தை குறிக்கிறது. சரியா? ஓகேயா? பேசுங்க பிள்ளைகள். ஓகேயா? அப்சா, ஹம்தா. ஓகே Yes, சார். sir. ரைட். இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் ஆகல, மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. ரைட். அடுத்தது பாருங்க. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு பாடி இருக்குமாம் கொக்கு. இது எந்த பாடல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? எந்த செய்யுள்ல இருந்து? மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அடக்கமுடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. யாருடைய பாடல் அது? ஔவையார் வாக்குறுதி. வாக்குண்டாம். ஔவையார். வாக்குண்டாம் ஔவையார பாடல் என்ன? ரைட். இங்க பாருங்க, இதுல மடைத்தலையில் ஓடுமீன் உருமீன், இங்க கொக்கு. இதில் மடைத்தலை என்பது என்ன? மடைத்தலை என்றால் என்ன? நீரோடும் வாய்க்கால். நீரோடும் வாய்க்கால். ரைட். இன்னொன்னு கேக்குறேன்னு, இங்க உருமீன், இதுல இருக்கின்ற உரிச்சொல் எது? உருமீன் என்பதுல இருக்கின்ற உரிச்சொல் எது? இப்ப சொற்களை நாங்க நாலா பிரிப்போம். என்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், விடைச்சொல், உரிச்சொல் என்று பிரிப்போம். அதுல இங்க இருக்கின்ற உரிச்சொல் எது? உருமீன் என்றதுல உரு என்றது உரிச்சொல். என்ன? இது என்ன பொருள்ல வந்திருக்கு? என்ன பொருள்ல வந்திருக்கு? பாத்திமா, சஃபியா. பெரிய என்ற பொருள்ல வந்திருக்கு. மார்க் பண்ணி கொள்ளுங்கோ. உரு என்றது, சரியா, உரு என்று சொல்லக்கூடியது ஒரு உரிச்சொல். இது என்ன பொருள்ல வந்திருக்கு? பெரிய என்ற பொருள்ல வந்திருக்கு. ஓகேயா? சரியா பிள்ளைகள்? Sure, sir. ரைட். அடுத்தது பாருங்க. பிறரிடம் பிறரிடம் இரத்தல் இழிவான செயலாகும். இங்கு இடம்பெற்ற பிறர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? பிறர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? யாருக்கு சொல்லிடும்? ஒரு திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு? அதுல பிறர் தமர் ரெண்டு ரெண்டு சொல் வரும். பிறர் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன? பிறர் என்றா அந்நியர்கள், அதாவது குடும்பம் அல்லாதவர்கள், உறவல்லாதவர்கள். அதனுடைய எதிர்ச்சொல் வந்து தமர். தமர் என்ற உறவினர்கள். ஓகேயா? ஓகேயா பிள்ளைகள்? Okay, sir. ரைட். அடுத்து பாருங்க. யானும் மற்றது மெய் என தேர்ந்துள்ளேன். இது எதுல வருது? பாரதி கவிதையில வருகின்ற ஒரு அடி. இதுல எப்படி வருதுன்னா, அவரும் என்ன, இது யானும் மற்ற அது மெய்யென தேர்ந்துள்ளேன். எது மெய்யென தேர்ந்துள்ளார் அவரு? ஞாபகம் இருக்கா யாருக்காவது பாரதி கவிதையில் இந்த வரிய? புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் நலங்கள் ஏது விரும்புவன் ஆங்கு அவை
நன்னுறப் பெறல் திண்ணம் ஆமென இலங்கு நூலுணர் ஞானியர் கூறுவர். நானும் மற்ற அது மெய்யென தேர்ந்துள்ளேன். ஞாபகம் இருக்கா? இங்க மெய் என்பதன் எதிர்கருத்து என்ன? பொய். பொய். ஓகே. மெய் என்றதுக்கு இன்னொரு ஒத்த கருத்து இருக்கு, என்ன சொல்லுங்க? மெய் என்றதுக்கு இன்னொரு இப்ப இது படத்துல உண்மை என்பதுதான் படத்துல மெய் என்பதுக்கான பொருள். இன்னொரு பொருள் இருக்கு, என்ன சொல்லுங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு சொல்லல? மெய் என்பதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, யாருக்கு சொல்லலாம்? உடம்பு. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உடல். உடல். ரைட். ஐந்தாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். பங்க பலனத்து உளும் உழவர். இதில் உழவன் என்பதன் எதிர்பார்ச்சொல் என்ன? உலர்த்தி. உலர்த்தி. உழவன் உலர்த்தி. ஓகே, குட். இந்த உழவனும் உலர்த்தியும் எந்த நிலத்துக்குரியாக்கள்? குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல். இதுல எந்த நிலத்துக்குரியவங்க உழவனும் உலர்த்தி? எழுதி கொள்றீங்களா? நான் சொல்றேன். 5 நிலங்களுக்குமான ஆக்களை சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. எழுதி கொள்றீங்களா? முதலாவது குறிஞ்சி எழுதுங்க. குறிஞ்சி. குறிஞ்சி. ஓகேயா? குறிஞ்சி நில தலைவன் தலைவி யாரு? குறிஞ்சி. குறவன் குறத்தி. எழுதி கொள்றீங்களா? குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் தலைவி யாரு? குறவன் குறத்தி. அந்த உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இருக்கிறேன் கிரேட் 10. ஓகே, ரைட். அடுத்தது இரண்டாவது முல்லை. முல்லை நிலத்துல இருக்கிறவங்க யாரு? வேடன் வேடுவிச்சி. முல்லை நிலம் என்றா என்ன நிலம் பிள்ளைகள்? அது குறிஞ்சி என்றா மலையும் மலை சார்ந்த நிலம். முல்லை என்றா காடும் காடு சார்ந்த நிலம். மருதம். உழவன் உலர்த்தி. மருதத்துல உழவனும் உலர்த்தியும். ஓகேயா? பாலை. மறவன் மறத்தி. ஓகேயா? பாலை நிலத்துல இருக்கிறவங்க யாரு பிள்ளைகள்? மறவன் மறத்தி. நெய்தல். வளைஞன் வளைஞி. நெய்தல் நிலம் என்றா என்ன நிலம் பிள்ளைகள்? நெய்தல் நிலம் என்றா என்ன நிலம் சொல்லுங்க? கடலும் கடலும் கடல் கடல் சார்ந்தது. இன்னொருக்க ஞாபகப்படுத்துறேன். குறிஞ்சி என்றா என்ன? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த மலையும் மலை சார்ந்த நிலம். ரைட். அப்ப முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த காடும் காடு சார்ந்த நிலம். ரைட், ஓகே. காடும் காடு சார்ந்த நிலம். அடுத்தது குறிஞ்சி. பாலை நிலம். பாலை நிலம் என்ன?
பாலை நிலம் என்ன பிள்ளை? அதாவது வறண்ட நிலப்பிரதேசம். அதுல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க? பாலை நிலத்து மக்களுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க? யாருக்கு தெரியும்? பாலை நிலத்து மக்கள் மறவன் மறத்தி, மரத்தமிழன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெய்தல் நிலம்னா கடலும் கடல் சார்ந்த நிலம். அதுல இருக்கிறவங்க வலைஞன் வலைஞி என்று சொல்றோம். ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. இப்ப செகண்டரி எடுகேஷன் என்பதன் தமிழ் வடிவம் என்ன? செகண்டரி எடுகேஷன் என்பதனுடைய இடைநிலை தமிழ் கல்வி. வடிவம் சொல்லுங்க. இடைநிலை கல்வி. இடைநிலை கல்வி. அப்ப ஆரம்ப கல்வி என்ன? ஆரம்ப பிரைமரி கல்விக்கு எஜுகேஷன். பிரைமரி எடுகேஷன். கல்வி ஆண்டு, கல்வி ஆண்டு எப்படி சொல்லுவோம்? அவளே கல்வி ஆண்டு என்றதை எப்படி சொல்லுவோம் நாங்க இங்கிலீஷ்ல? யாருக்கு சொல்லிடும்? மூன்றாம் நிலை கல்வி எப்படி சொல்லுவோம்? மூன்றாம் நிலை கல்வி அப்படியே. கல்வி ஆண்டு வந்து அகாடமிக் இயர் எழுதி கொள்ளுங்க. செகண்டரி மாதிரி அது அடுத்து என்ன வரும்? செகண்ட் அடுத்தது என்ன வரும்? சொல்லுங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் செகண்ட் அடுத்தது என்ன? ஹம்தா, முஷரப், தேர்ட் என்ன? ரைட். அடுத்த மூன்றாம் நிலை கல்வி. ஓகே, அப்ப அடுத்தது பாருங்க. வித்துக்களை குறிக்கும் மரபு சொற்களின் பொருத்தமற்ற தொகுதி. இப்ப மாம்பழத்தினுடைய விதைய கொட்டை என்று சொல்லலாம். பலாமரத்தினுடைய விதையை, பலாப்பழத்தினுடைய விதையும் கொட்டை என்று சொல்லலாம். அப்ப அது சரி, பொருத்தமற்றதை பார்க்கணும். நெல்லினுடைய விதையை மணி என்று சொல்லலாம். சோளத்தினுடைய விதையை மணி என்று சொல்லலாம். கத்தரி விதை, மிளகாய் விதை. அதாவது மிளகு, மல்லி என்பன முத்து அல்ல, ஆமணக்கிட்டதான் முத்து. ஆகவே இதுதான் பிள்ளையானது. மிளகும் மல்லியும் விதை தான். ஓகேயா? ரைட். கமுகு பிள்ளை என்பது போல பனை. கமுகு என்றா என்ன பிள்ளை? கமுகு என்றா என்ன பிள்ளை? கமுகண்டா பாக்கு. என்ன? பாக்கினுடைய இளையதை நாங்க பிள்ளை என்று சொல்லுவோம். அதே போல பனையினுடைய இளையதை என்று சொல்லுவோம். இளமையான வடலி. ஓகே, வடலி என்று சொல்லுவோம். ஹபீபா, கிளியரா உங்களுக்கு? லைன் கிளியரா இருக்கா ஹபீபா? சார். ஓகே, கிளியரா உங்களுக்கு விஷயம்? படிப்பிக்கிறது கிளியரா விளங்குதா? சார் வணங்குது. ஓகே, ரைட். இப்ப ஆஹ் இந்த 15 வரைக்கும் ஒருக்கா செய்யுங்க பிள்ளைகள், அவசரமா செய்யுங்க. 15 வரைக்கும் செய்யுங்க.
சரியா பிள்ளைகள் நாங்க பார்ப்போம். பாருங்க, சஞ்சலம் எனும் பெயருடைய 1000 சங்குகள் நடுவே, சஞ்சலம் எனும் பெயருடைய 1000 சங்குகளின் நடுவே இருக்கும் உயர் சாதி சங்கு என்ன பிள்ளைகள்? யாருக்கு சொல்லிடும்? சஞ்சலம் எனும் பெயருடைய 1000 சங்குகளின் நடுவே இருக்கும் உயர் சாதி சங்கு என்ன? யாருக்கு சொல்லிடும்? பாஞ்சன்யம். ஓகேயா? பாஞ்சன்யம். பேசணும் பிள்ளைகள். ஓகே, அது விளைஞ்சுதா? ஹப்சா, ஹம்தா, நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, குறிஞ்சி நில பெண்களை குறிக்கும் சொல் என்ன? குறிஞ்சி நில பெண்களை குறிக்கும் சொல் நான் இப்பதான் தந்தேன். குருத்தி. குறத்தியர் இருக்கா? இந்த குறத்தியர் இருக்கு. ஓகேயா? குட். அடுத்தது பாருங்க, 75ஆம் ஆண்டின் நிறைவில் கொண்டாடப்படுகின்ற விழா என்ன? 75வது ஆண்டின் நிறைவில் கொண்டாடப்படுகின்ற விழா. பவள விழா எத்தனையாம் ஆண்டு? 75. மார்க் பண்ணிக்கொள்ளுங்கோ. வெள்ளி விழா 25, பொன் விழா 50, அமுத விழா 80. ஓகேயா? பவள விழா 75, வெள்ளி விழா 25, பொன் விழா 50, அமுத விழா 80. ஓகேயா? ரைட். பின்னுக்கு வரும் அபாயத்தை முன் யோசனையோடு தடுக்க முயல வேண்டும் எனும் கருத்தை தரும் பழமொழி என்ன? பின்னுக்கு வரும் அபாயத்தை முன் யோசனையோடு தடுக்க முயல வேண்டும் என்ன சொல்லுங்க? அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது, வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இது வரும். வெள்ளம் வரும் முன்னே அணை. வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும். ஓகே, வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும். ஓகே, அடுத்தது பாருங்க, அவனுடைய செயல் யாருக்கும் பயனற்றதாக இருந்தது. இதனை குறிக்கும் பொருத்தமான உவமை தொடர் என்ன? அவனுடைய செயல் யாருக்கும் பயனற்றதாக இருந்தது. என்ன வரும்? பெட்டி பாம்பு போலையா, புறக்குடத்தில் வார்த்த நீர் போலையா, அல்லது நீர் குமிழி போலையா, நுனிப்புள் மேய்ந்தாற் போலையா? எது வரும்? புறக்குடத்தில் வார்த்த நீர் போல, அதுதானே பிரயோசனமற்றது. அப்படித்தானே? புறக்குடத்தில் வார்த்த நீர் போல. ஓகேயா? விளைஞ்சுதா? பேசுங்க பிள்ளைகள். விளைஞ்சுதா? புறக்குடத்தில் வார்த்த நீர் போல. ஓகே, அடுத்தது பாருங்க, ஏழை எளியவருக்கு உதவுதல் நன்மை பயக்கும். இங்கு ஏழை எளியவர் என்பது என்ன? சொல்லுங்க. ஏழை எளியவர் என்றது ஏழை எளியவர் என்று சொல்றது சொல்லுங்க, இணைமொழியா அல்லது அடுக்கு தொடரா, மரபு தொடரா, ஓமை தொடரா? என்ன வரும்? பாருங்க, ஏழை எளியவருக்கு உதவுதல் நன்மை பயக்கும். இங்கே ஏழை எளியவர் என்பது என்ன? பேசுங்களே ஹப்சா, ஹம்தா, பாத்திமா.
ரைட், ஓகே. பாருங்க பிள்ளைகள், 14வது வினா நாங்க பார்க்கணும். 14வது வினா, ஏழை எளியவருக்கு உதவுதல் நன்மை பயக்கும். ஏழை எளியவர் என்றது இணைமொழி தொடரா, மரபு தொடரா, அடுக்கு தொடரா, உவமை தொடரா? பேசுங்க. இது மரபு தொடர் இல்ல, பேசணும் பிள்ளைகள். சாலிஹா பேசுங்களே. இது மரபு தொடர் இல்ல, அது உங்களுக்கு தெரியும். அடுக்கு தொடரும் இல்ல, அடுக்கு தொடர்னா ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரும். அதாவது வந்து வந்து, சென்று சென்று, பச்சை பச்சை போன்றது. உவமை தொடரும் இல்ல. ஆகவே வெவ்வேறு இரண்டு சொற்கள் ஒன்றாக சேர்ந்து வாரது இணை மொழி தொடர். ஓகே, சரியா ஹப்சா, ஹம்சா? ஓகேயா? இணைமொழி தொடர்ன்றது ஓகேயா? ஓகே சார். ரைட், அடுத்தது பாருங்க. போலீசாரிடம் பிடிபட்ட கள்வன் தன்னை விடுவிக்குமாறு காலை பற்றி கெஞ்சினான். இதில் காலை பற்றி கெஞ்சுதல் எனும் பொருள் குறிக்கும் மரபு தொடர் என்ன? காலாறுதல், காலை சுற்றுதல், சரியா பிள்ளைகள்? பாருங்க, கால் காலாறுதல், கால் சாய்தல், காலை சுற்றுதல், கால் பிடித்தல். இதுல எது வரும்? காலை பிடித்து கெஞ்சினர் சொல்றது. காலை பற்றி கெஞ்சுதல் என்பது இதுல எந்த மரபு தொடர் சரி வரும்? சொல்லுங்களேன் முஷர்ரப், ஜிமாம். யாருடையும் காலை பிடிக்க வேணாம்னு சொல்லுவாங்க தானே. காலை பிடித்தலண்டா கெஞ்சுதல் தான் பொருள். ஓகேயா பாத்திமா? ஓகேயா? ரைட், அடுத்தது பாருங்க. இடையன் இல்லாத மந்தை போல என்ற உவமை தொடருக்கு ஒப்பான உவமை தொடர். அப்ப இடையன் இல்லாத மந்தைன்னு சொன்னா ஒரு லீடர் இல்லாத ஒரு டீமுக்கு தான் சொல்றது, ஒரு சமூகத்துக்கு. அப்ப இரண்டு தோணியில் கால் வைத்தாற் போல, வலையில் சிக்கிய மான் போல, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போல, நீகாமன் இல்லாத மரக்கலம் போல. இதுல எது சரி வரும்? நீகாமன் இல்லாத மரக்கலம் போல. ஓ, அதாவது நீகாமன் சொன்னா அந்த கப்பல் செலுத்துபவன் இல்லாத கப்பல் எப்படி போகும்? ஒரு திசையில போகாது. அது போல தான் இந்த இடையன் இல்லாத மந்தையும் இருக்கும். அதுதான் அதுக்கான விட. ஓகே, கந்தோர் என்பது எந்த மொழி சொல்? பிரான்சிய மொழி, ஒல்லாந்து மொழி, மராட்டி மொழி, உருது மொழி? கந்தோர் யாருக்கு சொல்லலாம்? என்ன மொழி சொல்லு? அப்படியே ஒல்லாந்து மொழி சொல் என்ன? ஓகே, நகையும் பரிகாசமும் சேர்ந்து வர கவிபுனையும் ஆற்றல் படைத்தவன் யார்? வசை கவியா, அங்கத கவியா, விகட கவியா, சிலேடி கவியா? யாரு நகையும் பரிகாசமும் கொண்டு கவிதை புனைபவர் யார்? விகட கவி. விகட கவி. ஓகே, விகட கவி. அடுத்தது பாருங்க. வசை கவி என்றா மற்றவங்களுக்கு ஏசி கவி பாடுறது. அங்கத கவி என்றா நகைச்சுவையாக சொல்றது. சிலேடை கவி என்றா பல பொருள் புலப்படுமாறு சொல்றது. ஓகேயா? கவி பாடுறது. அடுத்தது பாருங்க. மாலை பொழுதில் மாலை மாலை பொழுதாகியும் வீடு வந்து சேராத மகனை எதிர்பார்த்திருத்தல் என்பதை விளக்க பொருத்தமான அறிஞ்சொற்றொடர். வாழையடி வாழையாக இலவு காத்த கிளி போல விழிமேல் வழிமேல் விழி வைத்து கருவிலே திருவுடையோனாக. எது வரும்? வழிமேல் விழி வைத்து. இப்ப வாழையடி வாழையாகண்டா பரம்பரை பரம்பரையாகன்றது அர்த்தம். இலவு காத்த கிளின்னு சொன்னா ஏமாந்து போறதுன்றது அர்த்தம். கருவிலே திருவுடையாருன்னா அவரு சின்ன வயதுல இருந்து என்ன
அறிவுமிக்கவர் என்றது அர்த்தம். ஓகே. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன ஐம்புலனா, ஐஞ்சுவையா, ஐந்தொகுதியா, ஐம்பொறியா? ஐம்பொறி. ஐம்பொறி. அப்ப ஐம்புலன் என்ன? ஐம்புலன் என்ன சொல்லுங்க? சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம். அப்படித்தானே? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஓகே. 21 பாருங்க. பாவிகள் ஒளிக. இங்கு வியங்கோள் வினை ஏற்றுள்ள சொல் என்ன? வாழ்த்தலா, வைதலா, விரும்புதலா, வேண்டுதலா? ஒளிக. வெய்தல். வைதல் என்ன? ஏசுதல். ஓகே, குட். ரைட். இந்த 22ல இருந்து 28 வரைக்கும் அவசரமா செய்யுங்க. ரைட். 22 பாருங்க பிள்ளைகள். உங்களால் என்பதை புணர்த்து எழுதினால் எப்படி வரும்? உங்களால் என்பதை புணர்த்தி எழுதினால், அதாவது பிரித்து எழுதினால் என்று வரும். உம்மாலா, உங்களாலா, உமது கள் சக ஆளா, அல்லது நீங்கள் சக ஆளா? சரி, நான் கேட்கிறேனே, நீ சக ஆள் எப்படி வரும் புணர்த்தினா? உன்னால் என்று தானே வரும். நீ சக ஆளை புணர்த்தினா எப்படி வரும்? உன்னால் என்று தானே வரும். நான் சக நான் சக கு புணர்த்தினா எப்படி வரும்? சொல்லுங்க பிள்ளைகள். சாலிகா, நீங்க ஒன் பண்றீங்க, பேசாம ஓஃப் பண்ணிடுறீங்க. நான் சக கு எப்படி வரும்? எனக்கு என்ன? அப்படித்தானே? நான் சக கு எனக்கு தானே இல்லையே? நான்கு என்று வருமா? நானுக்கு என்று வருமா? இல்லையே? அதே மாதிரி நீங்கள் சக ஆள் தான் உங்களால் என்று வரும். விளங்குதா பிள்ளைகள்? நீங்கள் சக ஆள் எப்படி வரும்? பேசுங்க உன் பிள்ளைகள், சும்மா இருக்காம. நீங்கள் சக ஆள் எப்படி வரும்? நான் பேசுறது உங்களால். ஓகே, ரைட். நாம் இலங்கையர். இதில் இலங்கையர் என்பது பகாபதம், பெயர் பகாபதம், பகுபதம், வினை பகுபதம். எது வரும்? பகுபதமா பகாபதமா? இது இலங்கையர் என்பது பகுபதமா? பிரிக்கேலுமா பிரிக்கேலாதா? பிரிக்கேலுமா பிரிக்கேலாதா? ரைட். இது ஒரு பெயர் பகுபதம். என்ன? இலங்கையர் என்பது பெயர் பகுபதம். அப்படித்தானே? ரைட். எதிர்மறை பேரெச்சமாக அமைவது என்ன? எதிர்மறை பேரெச்சமாக அமைவது வராத மனிதன், வந்து நின்றான், வரும் மழை, வருவேன். அது இல்லை.
வராத மனிதன் இதனை எதிர்மறையா வரும். முதலாவது பேரெச்சத்தை கண்டுபிடிப்போமே. வராத மனிதன், வரும் மழை. அப்ப இது ரெண்டும் தான் பேரெச்சம். வரும்ன்றது உடன்பாடு, வராத என்றதுதான் எதிர்மறை. ஓகேயா? சரியா பிள்ளை? ஓகே சார். பின்வருவற்றுள் குற்றியலுகரமற்ற சொல். பாக்கு, கட்டு, உறவு, பஞ்சு. உங்களுக்கு சொல்லியிருக்கிற நான் குற்றியலுகரம்டா கு, சு, டு, து, பு, ரு. இதுல 6 எழுத்துக்கள்ல ஒன்று சொல்லினுடைய இறுதியில வந்தா அது குற்றியலுகரம். ஆகவே இதுல கு வந்திருக்கு, இதுல டு வந்திருக்கு, இதுல சு வந்திருக்கு. ஆகவே இதுதான் குற்றியலுகர சொல். குற்றியலுகரம் அல்லாத சொல். மற்றது மூன்றுமே குற்றியலுகர சொல். ஓகேயா? சரியா? சரி சார். ரைட். அடுத்தது பாருங்க. கல்வியில் பெரியன் கம்பன். இதில் இல்லுருகு ஏற்கும் பொருள் என்ன? கல்வியில் பெரியன் கம்பன். இதில் இல்லுருகு ஏற்கும் பொருள் ஒப்பு பொருள். நீங்கள், ஒப்பு, ஏது, எல்லை. எது வரும்? ஏது பொருள். ஏது பொருள் என்ன? ஏது பொருள். ஓகேயா? ஒப்புண்டா ரைட். அடுத்தது பாருங்க. சந்தியாகரமாக அமையும் உயிரெழுத்துக்கள். ரைட். அடுத்தது சந்தியாகரமாக அமையும் உயிரெழுத்துக்கள். என்ன பிள்ளைகள் சந்தியாகரம்னு சொன்னா, அதாவது நாங்க அந்த ஈருயிர் என்று சொல்லுவோம். இந்த 2 எழுத்துக்கள் தான். இதுதான் நாங்க சந்தியாகரம் என்று சொல்றது. ஐயும் அவ்வும் இரு ஒளி எழுத்துக்கள். சரியா? அதுதான் நாங்க சந்தியாகரம் என்று சொல்றோம். ரைட். தனித்து நின்று பொருள் தராத பெயர் சொல்லுடனோ வினை சொல்லுடனோ சேர்ந்து நின்று பொருள் தருவது. தனித்து நின்று பொருள் தராது பெயர் சொல்லுடனோ வினை சொல்லுடனோ சேர்ந்து நின்று பொருள் தருவது எது? உரி சொல்லா, இடை சொல்லா, வினை சொல்லா, இயற்சொல்லா? எது? இடைச்சொல். ஓகேயா? தனித்து நின்று பொருள் தராது பெயர் சொல்லோடையோ வினை சொல்லோடையோ சேர்ந்து நின்று தான் அது பொருள் தரும். ஓகேயா? ரைட். 29வது பாருங்க. பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்றிருந்த சொற்பகுதியை தெரிவு செய்க. இயல்பு புணர்ச்சி. தேன்மொழி, மலர் மாலை. அது சரியா? அது இயல்பு புணர்ச்சி சரியா? சொல்லுங்க பிள்ளை. தேன்மொழியும் மலர் மாலையும் இயல்பு புணர்ச்சி சரியா? எந்த மாற்றமும் இல்லாம புணர்ந்திருக்கிறதா? ஓ சார். அடுத்தது தோன்றல் விகார புணர்ச்சி. கடல் அலை, வாழைப்பழம். இப்ப வாழைப்பழம் தோன்றல் விகாரம் சரி. கடல் அலை தோன்றல் விகாரமா? அது இயல்பு புணர்ச்சி. அப்ப இதுலதான் பிழை இருக்கிறது. பாப்போமா? பொருத்தமற்ற உதாரணம் இதுதான், கடல் அலை தான். திரிதல் விகாரம். மண் சக குடம் மட்குடம், கடல் சக கரை கடற்கரை. அதுவும் சரி. கெடுதல் விகாரம். மரம் சக வேர் மரவேர், நகம் சக வெட்டி நகவெட்டி. அப்ப அது
கெடுதல் விகாரம் சரி. அப்ப பொருத்தமற்றது கடல் அலை. ஓகேயா? சரியா முஷரப்? ரைட். உருவக அணியாக அமைந்த சொல் நெடிய, வானக்குளம், வெண்தாமரை போன்றன்ன. எது வரும்? வானக்குளம். இப்ப நெடியன்னு சொல்றது ஒரு அணியை இல்ல. வெண்தாமரை என்றது பண்பு தொகை. போன்றண்ணி என்றது அதுவும் என்ன உவமை உருஃபுல உண்டு. ஓகே. கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. வீக்கத்துக்கு சுடுசோற்றினால் ஒத்தடம், ஒத்தனம், ஒற்றடம், ஒற்றனம். எது வரும்? ஒத்தனமா ஒத்தடமா? ஒத்தடம் போட வேண்டுமா? ரைட். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தால் முதலீடு, இழப்பீடு, காப்பீடு, பிணை வழங்கப்பட்டது. என்ன வரும்? இழப்பீடு. இழப்பீடு. ஓகே. மாணவர்களுக்கு இலக்கிய ரசனை உண்டாக்குவதன் மூலம் அவர்களை இலக்கியத்தில் தொடர்ந்தும் ஈடுபாடு கொள்ளச் செய்யலாம், மேம்பாடு கொள்ளச் செய்யலாம், வெளிப்பாடு, ஏற்பாடு. என்ன வரும்? ஈடுபாடு கொள்ளச் செய்யலாம். அப்படித்தானே? எழுத்தாளர் தான் எழுதிய சிறுகதை தொகுப்பிற்கு வரவேற்புரை, பதிப்புரை, அணிந்துரை, முன்னுரை. எழுத்தாளரே எழுதுறது என்ன? முன்னுரை. என அணிந்துரை என்ன இன்னொருவர் எழுத்தாளர் அல்லாத ஒருவர் எழுதுவார். தமிழ் மொழித்தின போட்டிகளுக்கான சிறு கல்வி அமைச்சினால் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. என்ன பிள்ளை? விஞ்ஞாபனமா, வர்த்தமானியா, வெள்ளை அறிக்கையா, சுற்று நிருப்பமா? என்ன வரும்? அடிக்கடி பாக்குறது தானே இது. சொல்லுங்க. சுற்று நிருப்பம். என்ன? முற்பகுதிக்கு பொருத்தமான முடிக்கும் பதியை தெரிவு செய்க. தடாகத்தில் பூத்திருந்த ஒவ்வொரு தாமரை மலரும் அழகானது. ஒவ்வொரு கண்டு வந்தா ஒருமையில முடியும். நீங்கள் முயன்று கற்றாலே என்ன சித்தி அடையலாம், சித்தி அடைந்தீர்கள், சித்தி அடைவீர், சித்தி பெறலாம். எது வரும்? நீங்கள் முயன்று கற்றாலே சித்தி அடைவீர். புனிதாவின் கைகளில் இருந்த பூக்கள் புத்தம் புதியனவாய் இருந்தன, புத்தம் புதிதாய் இருந்தன, புத்தம் புதிதாய் இருந்தது, புத்தம் புதியனவாய் இருந்தது. புத்தம் புதியனவாய் இருந்தன பூக்கள் தானே பன்மை. ஆபத்து நேரத்தில் மிக விரைந்து உதவி செய்தல் எனும் பொருள் தருவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, ஊருணி நீர் நிறைந்தாற் போல, உடுக்கை இழந்தவன் கை போல, கண்ணை இமை காப்பது போல. எது வரும்? சொல்லுங்க. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்க களையுமாம் நட்பு என்ற ஒரு திருக்குறளே இருக்கேன. 40வது கண்டுபிடிங்க பிள்ளை.
சொல்லுங்க பிள்ளைகள், எது வரும்? கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் சிறுகதையை வாசிப்பதால் இலக்கிய இன்பத்தை நுகரலாம். நாடக பாங்காய் முற்று பெற்று மனதில் நிறைவையும் சுவையையும் ஊட்டிவிடும். சிறுகதை என்பது ஓர் உரைநடை ஆக்க இலக்கிய வகையாகும். எது வரும் பிள்ளைகள்? ம், கண்டுபிடிச்சீங்களா? நல்ல சிறுகதை மனித வாழ்க்கையில் யாதேனும் அம்சத்தை கலைத்திறனுடன் விமர்சிப்பதாகும். ஒரே தடவையில் வாசிக்கத்தக்கதாய் சிறுகதை இருப்பது இதன் சிறப்பாகும். எது பிள்ளைகள் வரும்? சிறுகதை என்பது ஓர் உரைநடை ஆக்க இலக்கியமாகும். நல்ல சிறுகதை மனித வாழ்க்கையில் யாதேனும் அம்சத்தை கலைத்திறனுடன் கிடைக்கும் ஓய்வு நேரங்கள் சிறுகதை வாசிப்பதால் நுகரலாம். நாடக பாங்காய் முற்றுப்பெறும் மனதில் நிறைவு பெறும் சுவை ஊட்டிவிடும். ஒரே தடவையில் வாசிக்கத்தக்கதாய் சிறியதாய் இருப்பது இதன் சிறப்பாகும். என்ன பிள்ளைகள் வரும்? எத்தனையாவது வரும்? 3வது. 3வது இல்லையா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல நாங்க மிச்சத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.